என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுலேருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நானும் உடல்நல சரியில்லாம வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். இப்போ டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பார்ப்பனா? என்னால அது பண்ண முடியல. அப்பதான் ஒரு ஜீவோ கேள்விப்படுறேன். இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்கெல்லாம் போய் விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரை முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். தாசில்தார் என்னோட கணவரோட ஊருக்கே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரை போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். நீங்க உண்மையும் நேர்மையும் இருக்குன்னா கண்டிப்பா அரசு அலுவலகங்கள்ல அவங்க எல்லா அதிகாரிகளுமே உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்குவாங்க. இது என்னோட அனுபவபூர்வம். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். அவன் எங்க இருந்தாலும் அரசன் தான்.